வணக்கம். இந்த லெசன் வந்து 10th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் உள்ள தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன் தான். இதில் வந்து நீதிக்கட்சியோட சாதனைகள், அப்புறம் சுயமரியாதை இயக்கம், தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு, இதெல்லாம் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாலகங்காதர திலகர், ராஜாஜி போன்ற தேச தலைவர்கள்லாம் இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு அவங்க செயலாற்றியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்திலையும் வந்து விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து அரசியல் சுதந்திரத்துக்காக மட்டும் பாடுபடாமல் சமூக விடுதலைக்காகவும் அவங்க வந்து போராடி வந்திருக்காங்க. இந்த அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிறது சமூக நீதி, சுயமரியாதை மற்றும் கௌரவம் இது இல்லைன்னா அதை வந்து அர்த்தமற்றது அப்படின்ட்டு அவங்க கருதியிருக்காங்க. இப்போ நீதிக்கட்சி வந்து தென்னிந்திய வரலாற்றிலேயே 20ஆம் நூற்றாண்டில் சென்னை மாகாணத்தில் வந்து நீதிக்கட்சியோட ஆட்சி வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக வந்து அமைஞ்சிருக்கும். இந்த நீதிக்கட்சியானது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிராமணர்களோட ஆதிக்கத்துக்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம் தான் எனது இந்த நீதிக்கட்சி அப்படின்னு இருக்காங்க. இந்த நீதிக்கட்சியை வந்து தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலேயரோட ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு வந்திருக்கு. 1916ஆம் ஆண்டு டி.எம். நாயர் மற்றும் தியாகராய செட்டி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த நீதிக்கட்சி. இவங்க வந்து தொடக்க காலத்தில் கோரிக்கை மனுக்கள் மூலமாக பிராமணர் அல்லாதவர்களுக்கு நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு கோரியிருப்பாங்க. இவங்க வந்து தமிழில் திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா மற்றும் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகைகளையும் அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதனால இந்த கட்சி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதிக்கட்சி அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கு. நீதிக்கட்சியோட ஆட்சின்னு பார்க்கும்போது நீதிக்கட்சி 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வந்து வெற்றி பெற்று ஆட்சியை வந்து கைப்பற்றது. இதோட முதல் தலைவராக சுப்பராயலு அவர்கள் தலைமையில் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அடுத்ததாக 1923ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் நீதிக்கட்சி வந்து மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. 1926ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மறுத்திருப்பாங்க. இந்த சுயராஜ்ய கட்சியை நிறுவினவர்கள் யாருன்னா மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ் அவர்கள். அவங்க ஆட்சி அமைக்க மறுத்துட்டு சுயேட்சை வேட்பாளரான திரு சுப்பராயலு வந்து சுயராஜ்ய கட்சி ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுப்பராயலு அப்படிங்கிற நம்ம சுப்பராயன் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். அடுத்ததாக 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி வந்து மீண்டும் வெற்றி பெற்று முனுசாமி நாயுடு அவர்களோட தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. எப்போனா 1930ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் முனுசாமி நாயுடு தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் 1932ஆம் ஆண்டு இவரை வந்து பதவி நீக்கிட்டு பொப்பிலி ராஜா அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாரு. 1934 தேர்தலில் 1934ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சி அமைக்க மறுத்திருக்காங்க. 34லே காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் ஆட்சி அமைக்க மறுத்திருக்காங்க. எனவே நீதிக்கட்சி தான் மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக 37ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி வந்து படுதோல்வி அடைந்து மீண்டும் அவங்க இடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெரியார் மற்றும் அவரோட சுயமரியாதை இயக்கத்தோட கட்டுப்பாட்டில் சிறிது காலம் வந்து நீதிக்கட்சி வந்து செயல்படுது. பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தில் வந்து நீதிக்கட்சி வந்து செயல்படுது. 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் வந்து நீதிக்கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு. யாருன்னா பெரியார். எந்த மாநாடுனா சேலம் மாநாடு 1944. இதன் மூலமாக இந்த நீதிக்கட்சி வந்து அரசியல் இயக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீதிக்கட்சியோட சாதனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நீதிக்கட்சியின் ஆட்சி சாதி அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மற்றும் மத சீர்திருத்தங்களுக்காக அனைவராலும் நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வாங்கி தந்தது நீதிக்கட்சியோட ஆட்சியில் தான். இந்திய அரசியலில் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்று பல பிரச்சனைகளை வந்து மன உறுதியோடு சந்தித்து சிறிது காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தம் மூலமாக கிராமங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிற புதிய சகாப்தத்தை அறிமுகப்படுத்தினது நீதிக்கட்சி தான். அனைத்து சமூகத்தினரும் சமமான பிரதிநிதித்துவம் பெற வழிவகை செய்து தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலைமையை வந்து உயர்த்தினது நீதிக்கட்சி தான். சமூக அரசாணை 1921 மற்றும் 22 மூலம் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கல்வி மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களின் நியமனங்களில் இடஒதுக்கீடு வந்து வழங்கியதும் இந்த நீதிக்கட்சியோட ஆட்சியில் தான். அரசாணை 1921 மற்றும் 22. அடுத்ததாக 1924ஆம் ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. 1929 அது பொது பணியாளர் தேர்வாணையமாக அது வந்து மாறி இருக்கும். அடுத்து உயர்கல்வி நிலையங்களை வந்து நெறிமுறைப்படுத்துவதற்காகவும் அனைத்து சமூகத்தினர் பயன்பெறவும் கல்லூரி கமிட்டிகள் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் 1925 வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்ததாக கோவில் வரவு செலவு கணக்குகளை வந்து முறைப்படுத்த கோவில் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 1926ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. 1921ஆம் ஆண்டு பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டது நீதிக்கட்சியோட ஆட்சியில் தான். அடுத்ததாக தேவதாசி முறையை வந்து ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டிருக்காங்க. அடுத்ததாக பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் மற்றும் தொழிலாளர் நல சட்டங்கள் இதெல்லாம் வந்து இயற்றப்பட்டிருக்கு நீதிக்கட்சியோட ஆட்சியில். ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சென்னை 1000 விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம் வந்து பள்ளிகளில் அந்த திட்டம் மூலமாக பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. எங்கன்னா இந்த இலவச மதிய உணவு திட்டம் வந்து சென்னை 1000 விளக்கு பகுதிகளில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. யாருன்னா தியாகராய செட்டியார். அடுத்ததாக இந்த கட்சி வந்து ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் மற்றும் யுனானி மருத்துவ கல்விக்கு வந்து ஊக்கமளிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீதிக்கட்சியோட வீழ்ச்சின்னு பார்க்கும்போது 1937 நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி வந்து தோல்வி அடைந்தது. ராஜாஜி தலைமையில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க.
இந்த நீதி கட்சியோட வீழ்ச்சிக்கு வந்து சில காரணங்கள வந்து சொல்றாங்க. அது என்னன்னா, உலகில் பொருளாதார பெருமந்தம் நிலவி இருந்த காலத்தில தான் இந்த கட்சி வந்து பொறுப்பேற்றது. இதனால இந்த கட்சியால நிலைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தேசிய இயக்கம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் நீதி கட்சியோட செல்வாக்கு வந்து சரிய தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. சாதி மற்றும் பணம் செல்வாக்கு பெற தொடங்கியதனால நீதி கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு. காந்தியடிகள் தலைமையில காங்கிரஸ் கட்சி வந்து பலம் பெற்று விளங்கியது. அதனால நீதி கட்சிக்கு வந்து இது வந்து பெரும் சவாலா அமைஞ்சிருக்கு. நீதி கட்சியோட செல்வாக்கு வந்து சரிய தொடங்கி தோல்வியை தழுவிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சுயமரியாதை இயக்கம். தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி வந்து யாருன்னா தந்தை பெரியார். இவர் வந்து மக்கள் மனசில் வந்து சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் ஆகியவற்றுக்கு வித்திட்டவர் வந்து பெரியார். இவர் வந்து 1779ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோட்டில் செல்வ வளமிக்க ஒரு இந்த குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு. தனது 13 வயதில் வந்து திருமணம் செஞ்சு கொண்ட பெரியார் 19 வயதில் இல்லற வாழ்வை வந்து துறக்கிறாரு. திருவரம் பூண்டு காவி உடை தரித்து பல புனித இடங்களுக்கு வந்து சென்று வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இவர் காசி சென்றிருந்த போதுதான் காசிக்கு சென்றிருந்த போதுதான் பார்ப்பனர்கள் வந்து மற்ற இனத்தவர்களை இழிவுபடுத்துவதை நேரடியாக கண்டு அதனை வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு பெரியார். பின்னர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி தனது கொள்கைகளை வந்து பரப்புவதற்காக 1919ஆம் ஆண்டு காங்கிரஸில் வந்து இணைந்தார். பெரியார் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு 1919. 1921 சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் காங்கிரஸில் இணைஞ்சது 1919. 1921 சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1923 அதன் தலைவர் ஆகிறாரு. அடுத்ததா ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பங்கேற்கிறாரு. 1924ஆம் ஆண்டு கேரளாவில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று தாழ்த்தப்பட்ட மக்களோட ஆலய நுழைவு தடை சட்டத்தை வந்து எதிர்த்து போராடுறாரு பெரியார் 24. அடுத்ததா இறுதியாக திருவிதாங்கூர் அரசு வந்து ஆலய நுழைவு தடை சட்டத்தை வந்து தளர்த்தி அனைவரும் கோயிலுக்குள்ள வந்து நுழையலாம் அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. இதன் காரணமாக பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்படுது. காங்கிரஸோட நிதியுதவியோடு சேரன்மாதேவி அப்படிங்கிற இடத்துல நடத்தப்பட்ட குருகுலம் பள்ளியை வந்து பெரியார் வந்து பார்வையிடுறாரு. அந்த பள்ளியில் வந்து பார்ப்பனர் மற்றும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தனித்தனியாக உணவு மற்றும் குடிநீர் வந்து வழங்கப்படுது. இதை கண்டு பெரியார் வந்து கொதித்தெழுந்து அந்த திட்டத்தை வந்து கண்டித்ததோடு சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியவும் ராஜினாமா பண்ணுறாரு பெரியார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கும் தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு. அரசு பணியில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் தீர்மானம் வந்து அந்த காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாரு. காங்கிரஸ் வந்து அதை வந்து ஏற்க மறுத்ததுனால பெரியார் வந்து அந்த மாநாட்டில் இருந்து இந்த காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் இருந்து வெளியேறி பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. இந்த இயக்கத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, சுயமரியாதை இயக்கம் வந்து மதம், ஜாதி, அரசியல் மற்றும் சமுதாயத்தில் பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. மூட நம்பிக்கைகளையும் பழமைவாதத்தையும் ஒழிக்க பாடுபடுது. பெண் கல்வி, விதவைகள் மறுமணம், கலப்பு திருமணம் மற்றும் குழந்தை திருமண முறை ஒழிப்பு ஆகியவற்றுக்காக குரல் எழுப்புறாங்க இந்த சுயமரியாதை இயக்கம். இதோட சாதனைகள்னு பார்க்கும்போது பெரியார் வந்து அர்த்தமற்ற கொள்கை, மூட நம்பிக்கைகள் மற்றும் நம்பகத்தன்மையற்ற புராண கதைகளை வந்து கண்டித்து பொது மேடைகளில் வந்து பேசுகிறாரு. தனது சுயமரியாதை கொள்கைகளை வந்து குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலை போன்ற பத்திரிகைகளின் மூலமாக வந்து பரப்புறாரு. அதாவது பெரியார் வந்து தனது சுயமரியாதை கொள்கைகளை எந்தெந்த பத்திரிகை மூலமாக பரப்பினார் அப்படின்னா, குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலை போன்ற பத்திரிகைகளின் மூலமாக. இவர் சமுதாயத்தில் நிலவிய தீமைகளை பற்றி பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெரியார் வந்து பல ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவங்களோட வாழ்க்கை முறைகளை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏழ்மை தான் சமுதாயத்தில் நிலவும் தீமைகள் அனைத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்தாரு வந்து பெரியார். தாய்நாடு திரும்பியவுடன் 14 அம்ச சோசலிச அறிக்கையை வந்து வெளியிட்டார். 14 அம்ச சோசலிச அறிக்கையை வந்து பெரியார் வெளியிட்டார். நீதி கட்சியும் இதனை ஏற்றுக்கொண்டு அதனை பரப்பும் முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. பெருகி வரும் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்த மக்களின் ஆரோக்கிய வாழ்வுக்காகவும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து அறிவுறுத்துறாரு. இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் எளிமையாக கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை வந்து பின்பற்றவும் அறிவுறுத்துறாரு பெரியார். இவருக்கு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்படுது. அதாவது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து அறிவுறுத்துறாரு, தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை வந்து மேற்கொள்றாரு, அதை எளிமையாக கல்வி கற்கிறதுக்காக ரோமானிய எழுத்து முறையை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக அறிவுறுத்துறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு சென்னையில் பெண்கள் மாநாட்டில் பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. 1937 நடந்த தேர்தலில் நீதி கட்சி வந்து தோல்வியை தழுதுனதுனால 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது. அதை மாற்றியவர் வந்து யாருன்னா பெரியார். அடுத்ததா சி.என். அண்ணாதுரை. தமிழக மக்களால் அன்புடன் பேரறிஞர் அண்ணா என அழைக்கப்பட்டவர் தான் சி.என். அண்ணாதுரை. இவர் வந்து 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் காஞ்சிபுரத்தில் வந்து பிறக்கிறாரு. இவர் தனது எம்ஏ பட்டத்தை வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து முடிக்கிறாரு. இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவியவர் தான் யார், சி.என். அண்ணா அவர்கள். அண்ணா வந்து நீதி கட்சியின் வாயிலாக தான் அரசியலில் வந்து நுழைஞ்சிருப்பார். சமுதாயத்தை வந்து முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற தாக்கம் தான் இவரை நீதி கட்சியில் வந்து இணைய வச்சிருக்கு. சாதி மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கையோடு தன்னை நீதி கட்சியில் வந்து இணைத்து கொண்டார். இவர் வந்து ஒரு சிறந்த சிறந்த பேச்சாளர். அது நீதி கட்சியில் இணைஞ்சு பெரியாரோட தலைமையின் கீழே இவர் வந்து பணிபுரிகிறாரு. தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்ட அண்ணா காஞ்சிபுரத்தில் பெரியாரால் துவங்கப்பட்ட இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தி மொழிக்கு எதிராக குரல் எழுப்புறாரு. நன்கு வளர்ச்சியடைந்த தமிழின் இடத்தை இந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு முழங்கினார் அண்ணா.
1944 சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் வந்து யாருன்னா அண்ணா. அவர் பெயர் மாற்றியது வந்து பெரியார். அந்த தீர்மானம் கொண்டு வந்தது அண்ணா. இதன் மூலம் பெரியாருக்கு மிகவும் நெருக்கமானார். 1947 நடைபெற்ற பெரியார் மணியம்மை திருமணம் திராவிட கட்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுக்குது. 47 பெரியார் மணியம்மை திருமணம் நடக்குது. அது திராவிட கட்சிக்கு வந்து அதிர்ச்சியை கொடுக்குது. இந்த திருமணத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொடங்குறாரு. 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தோட நோக்கம் மற்றும் கொள்கைகளை வந்து அண்ணா வந்து தெளிவாக எடுத்துரைக்கிறாரு. இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகிறாரு அண்ணா. 1967 நடைபெற்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று அண்ணா வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. 1967 தனது ஆட்சி காலத்தில் படியரிசி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. ₹1 ஒரு படி அரிசி அப்படிங்கிற திட்டம். ஆனால் நிதி நெருக்கடியால் இந்த திட்டத்தை வந்து தமிழகம் முழுவதும் செயல்படுத்த இயலாமல் போயிடுச்சு. அண்ணா தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு. தமிழ் மொழி வளர்ச்சி திட்டம். அடுத்ததாக சித்திரை முதல் தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவிக்கிறாரு அண்ணா. ஏப்ரல் 14 1967 வந்து அறிவிக்கிறாரு. 1967 ஆண்டு ஏப்ரல் 16 தேதி சென்னை மாநிலம் வந்து தமிழக அரசு அல்லது தமிழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்கிறாரு. 1967 ஏப்ரல் 16 நாள் வந்து சென்னை மாநிலம் அப்படிங்கிறத தமிழக அரசு அல்லது தமிழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம 1969 ஜனவரி 14 சென்னை மெட்ராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் வந்து நம்ம 1969 ஜனவரி 14 அப்படின்ட்டு படிச்சிருப்போம். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டேரியட் அப்படிங்கிறத தலைமைச் செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காரு. அதே தேதியில் சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்ரீமதி, குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு மாறாக திருமதி மற்றும் செல்வி போன்ற தமிழ் சொற்களை வந்து அறிவிச்சிருக்காரு அண்ணா. அண்ணாவோட தலைமை பண்பு, அவரோட நேர்மை, அரசியல் பண்பாடு ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1968 ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி அண்ணாவை வந்து பாராட்டியிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968 ஆண்டு அண்ணாவுக்கு டாக்டர் பட்டம் வந்து அளிச்சிருக்காங்க. அடுத்ததாக அண்ணா வந்து பிப்ரவரி 3 1969 வந்து இயற்கை எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 3 1969 இயற்கை எழுதினார். அடுத்ததாக சமுதாய மாற்றத்தில் பெண்களோட பங்குன்னு பார்க்கும்போது சீர்திருத்தம் அப்படிங்கிறது சமூகத்தில் பல நூற்றாண்டுகளாக வேரூன்றி கிடக்கும் சமுதாய கொடுமைகளை வந்து ஒழிப்பது. இந்த சமுதாய மாற்றங்களை கொண்டு வர ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் வந்து போராடியிருக்காங்க. அவங்களில் ஃபஸ்ட்டாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஃபஸ்ட்டாக சமுதாய மாற்றத்துக்கு முன்னோடியாக நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான் சமுதாய மாற்றத்துக்கு முன்னோடியாக வந்து விளங்குகிறது. தமிழ் சமூகத்தில் கருமொழிகள் போல சில சீர்கேடுகள் வந்து காணப்பட்டு அவை வந்து நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அவற்றில் ஒன்று தான் வந்து என்னென்னா தேவதாசி முறை. இந்த சமூக அவலத்தை போக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தீவிரமாக போராடிய பெண்மணிகளில் முக்கியமானவங்க. தேவதாசி முறையை ஒழிக்க போராடினதில் மிக முக்கியமானவங்க வந்து யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஜூலை 30 1886 ஆண்டு புதுக்கோட்டையில் வந்து இவங்க பிறக்கிறாங்க. இந்தியாவோட முதல் பெண் மருத்துவராக விளங்குறாரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1923 ஆண்டு இவரோட தங்கை வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அதனால் புற்றுநோயை வந்து அடியோடு ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு சபதம் மேற்கொண்டு 1949 ஆண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை வந்து தொடங்குறாங்க. 1949 இவரோட சீரிய முயற்சியால் தான் சென்னையில் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது. இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இந்த மருத்துவமனைக்கான அடிக்கலையும் நாட்டி வைக்கிறாங்க. அடுத்ததாக முத்துலட்சுமி வந்து மருத்துவம் மட்டுமின்றி அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் ஆர்வம் கொண்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் காணப்பட்ட கொடிய பழக்கமான தேவதாசி முறையை ஒழிக்க தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறாங்க. தேவதாசி முறை ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்ததால் மகாத்மா காந்தி இவரோட சமூக பணிகளை வந்து வெகுவாக பாராட்டியிருக்காரு. தேவதாசி முறை ஒழிப்பில் இவர் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக 1929 ஆண்டு தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுறாரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1929 சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்படுறாங்க. தந்தை பெரியார், திருவி கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் இவரோட கருத்தை வந்து தீவிரமாக ஆதரிக்கிறாங்க. பெரியார், திருவிக்கா இவங்கெல்லாம் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களோட கருத்தை வந்து தீவிரமாக ஆதரிக்கிறாங்க. இதன் விளைவாக நீதிக்கட்சி அரசாங்கம் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றினது நீதிக்கட்சி அரசாங்கம். 1930 ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நடத்துகிறாரு. எப்போனா 1930 1933 முதல் 47 வரை இடையில 2 வருடங்கள் தவிர தொடர்ந்து இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்றவர்களுக்கு வந்து மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை இல்லம் அப்படிங்கிற ஒரு அடைக்கல நிலையத்தை வந்து சென்னையில் உள்ள சாந்தோமில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. தற்சமயம் இந்த இல்லம் வந்து சென்னை அடையாறில் வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து 1968 ஆண்டு தனது 82வது வயதில் வந்து இயற்கை எழுதினார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டாக்டர் எஸ் தர்மாம்பாள். படிப்பு, பதவி, பணம், அந்தஸ்து எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்து மனிதாபிமானம் என்ற
மூலமாக பலர் வந்து புகழ் பெற்றிருக்காங்க. அவர்களுள் ஒருவர் தான் டாக்டர் எஸ். தர்மாம்பாள். சமூக சேவையில அதிக ஈடுபாடு கொண்ட தர்மாம்பாள் வந்து சித்த மருத்துவம் பயின்று சென்னையில மருத்துவமனை ஒன்றை தொடங்குறாரு. பின்னர் பொது சேவையில வந்து ஈடுபடுறாரு. தஞ்சாவூருக்கு அருகே கருந்தட்டான்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து பிறக்குறாங்க. தந்தை பெரியாரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட தர்மாம்பாள் விதவைகள் மறுமணம், கலப்பு மனம், பெண் கல்வி போன்றவற்றில் ஆர்வம் காட்டுறாங்க. தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலும் தமிழ் இசை வளர்ப்பதிலும் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் டாக்டர் எஸ். தர்மாம்பாள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பல முறை வந்து சிறை தண்டனை பெற்றிருக்காரு. 1940ஆம் ஆண்டு வரை சமுதாயத்தில் தமிழ் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை, ஊதியம் உயர்த்தப்படவில்லை. எனவே இலவு வாரம் என்ற போராட்டத்தை வந்து தொடங்கினாங்க டாக்டர் எஸ். தர்மாம்பாள். இது வந்து முக்கியமான கொஸ்டின். இலவு வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கி வைத்தது வந்து யாருன்னா டாக்டர் எஸ். தர்மாம்பாள். இதன் விளைவாக கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசி லிங்கம் செட்டியார் பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கு வழங்க உத்தரவிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களோட தமிழறிவை வளர்க்கவும், அரசு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறவும், பேச்சாற்றல் எழுத்தாற்றலை வந்து வளர்த்துக் கொள்ளவும் சென்னை மாணவர் மன்றம் வந்து உருவாக்கப்படுது. இந்த அமைப்போட தலைவராக 10 ஆண்டுகளாக பணியாற்றுறாங்க டாக்டர் எஸ். தர்மாம்பாள். இப்போ சென்னை மாணவர் மன்றத்தோட அந்த அமைப்பின் தலைவராக 10 ஆண்டுகள் பணியாற்றியவர் தர்மாம்பாள் அவர்கள். இவர் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளை வந்து பாராட்டி வீர தமிழன்னை அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்படுது. எதுக்காகனா தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்காக ஆற்றிய சேவைகளை பாராட்டி வீர தமிழனை அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்படுது. இந்த பட்டம் பெற்ற தர்மாம்பாள் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் என்ற பட்டத்தையும், எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு ஏலிசை மன்னர் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கியது வந்து யாருன்னா டாக்டர் எஸ். தர்மாம்பாள். தனது உழைப்பு சிந்தனை அனைத்தையும் தமிழ் மொழி, தமிழிசை, தமிழ் மக்கள் இவற்றுக்காக அர்ப்பணித்த அம்மையார் 69 வயது 1959 காலமானார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் தோன்றிய பெண் சீர்திருத்தவாதிகள் பெரும்பாலானவர்கள் தேசிய விடுதலைக்காக அவங்களை அர்ப்பணித்துக் கொண்டாங்க. சிலர் தேச விடுதலையோடு சமூக விடுதலைக்கும் போராடினாங்க. அவங்கள முக்கியமானவங்க தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1883ஆம் ஆண்டு இவர் திருவாரூரில் வந்து பிறக்கிறாரு. மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள மூவலூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து வளர்ந்தார். அதாவது திருவாரூரில் வந்து 1883 பிறந்து மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூவலூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து வளர்றாங்க. அதனால் இவர் மூவலூர் ராமாமிர்தம் என்று அழைக்கப்படுறாங்க. இவர் வந்து இசைவேளாளர் குலத்தை சேர்ந்தவர். பழங்காலத்தில் இந்த குலத்தில் பிறந்த பெண்கள் வந்து இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்படுறாங்க. இந்த சமூகம் வந்து காலமாற்றத்தில் சிக்கி சீரழியுது. பிற பிரபுக்கள் மற்றும் ஜமீன்தார்களால் அவமானப்படுத்தப்படுறாங்க. அதனால் தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதை கண்டு ராமாமிர்தம் அம்மையார் வந்து அவங்களோட பெண்களோட விடுதலைக்காக அவங்க வாழ்வு முழுவதும் வந்து அர்ப்பணிக்க முடிவு பண்ணுறாங்க. நாடு முழுவதும் தங்கள் இன பெண்களுக்கு இணைக்கப்படும் அநீதிகளை எடுத்து சொல்லி அவங்களோட விடுதலைக்கு வந்து ஆதரவு திரட்டுறாங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டாங்க. 1925 மயிலாடுதுறை இசைவேளாளர் மாநாட்டை வந்து கூட்டுறாங்க. 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாடு வந்து ராமாமிர்தம் அம்மையார் அவர்களால் கூட்டப்பட்டது. இந்த மாநாட்டில் வந்து தமிழறிஞர் திருவிக பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, எஸ். ராமநாதன் போன்றோர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்க வந்து தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்புறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணிவேராக அமைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தேவதாசி முறைக்கு எதிரான இவரோட போராட்டம் வந்து தமிழக பெண்களை மட்டுமல்லாமல் தேசிய அளவிலேயும் பெண்களை வந்து விழிப்படைய வந்து செய்து சமூக பணிகளில் மட்டுமல்லாமல் தேசிய இயக்கத்திலையும் தன்னை இணைத்து கொண்ட அம்மையார் பெண்கள் வந்து பெருமளவில் தேசிய இயக்கத்தில் ஈடுபடுறதுக்காக ஊக்குவிக்கிறாரு. இவருக்கு உறுதுணையாக தந்தை பெரியார், ராஜாஜி, திருவிக அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இவரோட உழைப்பையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் தமிழக அரசு வந்து ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை வந்து இவர் பேரில் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்ட்டு பெயர் வச்சு இவரை வந்து கௌரவிக்கிறாங்க. ஸோ இவ்வாறாக தான் பெண்கள் வந்து தமிழகத்தில் நிலவர சமுதாய மாற்றத்துக்கு வந்து பெரும் பங்கு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.